மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஒரே நாளில் அமெரிக்காவை அதிர வைத்த புரட்டி போட்ட 2 சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன ஏது என்பதை பார்க்கிறதோட ஈரானின் அதிரடி மரண தண்டனையால் அதிர்ந்து போன டொனால்ட் ட்ரம்ப் என்ற பல்வேறு தகவல்கள் தான் இன்றைய பதிவு. அது என்ன அமெரிக்காவை அதிர வைத்த புரட்டி போட்ட சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன்ல அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாராளுமன்றத்துக்கு அருகில பயங்கரமான தீ புலம்புகளும் புகை மண்டலங்களும் வெளியாக ஆரம்பித்தது. அந்த பிரதேசத்தை மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்குள்ள கொண்டு போனது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதுகாப்பு வலயம். அதே நேரத்துல ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை அமெரிக்கா தொடங்கியிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இது போன்ற ஒரு தீப்புழம்பு எங்கிருந்து வருது அப்படின்னு ஒரு அச்ச சூழல் ஏற்பட்டதுனால அதிரடியாக குறித்த பாதைகள் எல்லாம் போலீசார் மூடிவிட்டு பாதுகாப்பை பலப்படுத்தியதோட இந்த தீப்புழம்புகளாலும் புகை மண்டலங்களாக சூழ்ந்து கொண்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. எதனால இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஈரான் அதிரடியான ஏவுகணை தாக்குதலை அமெரிக்கா மீது மேற்கொள்ளும் அப்படின்னு ஒரு விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அந்த மக்களிடையே விதைச்சு வச்சிருந்தாரு. ஒரு அதிர்ச்சி ஊட்டும் வகையில் ஒரு தாக்குதலை நடத்தி மிரட்டும் என்ற ஒரு அச்ச சூழல் அந்த மக்களிடையே இருப்பதனால்தான் இந்த ஒரு விஷயம் கூட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டு பண்ணி இருக்குது. அதுபோக பெரும் சக்தி வாய்ந்த சூறாவளி, புனல் சூறாவளி என்று சொல்லப்படுகின்ற இந்த காணொலியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவினுடைய ஒக்லஹோமா மாகாணத்துல ஈடிட் நகரை தாக்கியதுல அந்த வீடுகளில் இருக்கின்ற கூரைகள் எல்லாம் அள்ளி கொண்டு சென்றதாகவும் பல்வேறு கட்டிடங்களை தரை மட்டமாக்கியதாகவும் மரங்களை கூட வேரோடு புடுங்கி அப்படியே போட்டிருக்கின்ற சூழல்ல பல்வேறு மின் கம்பங்களை எல்லாம் புரட்டி போட்டிருக்கின்ற மிக பெரும் சேதங்களை இப்போது இந்த சூறாவளி ஏற்படுத்தி இருப்பது அந்த மக்களுடைய பெரும் அச்சத்தை இப்போது ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கு அருகில் தான் இந்த சூறாவளி தாக்கம் ஏற்பட்டதனால ராணுவ வீரர்கள் தீயணைப்பு படையினர் சொல்லி இப்போது மீட்பு பணிகள்ல இறங்கி இருக்கிறது. ஆறுதலை கொடுக்கிறதாக இருக்குது. பல நூறு பேர் பலத்த காயங்களுக்கு ஆளானதாக, சேதங்கள் பற்றி எந்த தகவலும் இப்போதுக்கு வெளிவராத சூழ்நிலையில் தான் உயிரிழப்புகள் என்ன பல்வேறு சேதங்கள் என்ன என்ற ஒரு விஷயம் தெரியாமல் இப்போது மிகப்பெரிய ஒரு சூறாவளி அடித்து அந்த பிரதேசத்தை துவசம் செய்திருக்கின்ற புரட்டி போட்டிருக்கின்ற சம்பவம் பதிவாக இருக்கு. மேலும் என்ன வகையான எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மென்மேலும் பல சூறாவளிகள் உருவாவதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதனால மக்களை ரொம்ப அவதானமாக இருக்கும்படி சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அடுத்த நாடுகள்ல மக்களை பயமுறுத்துறது அந்த மக்களுடைய உடைமைகளை பறிக்கின்ற பல்வேறு மிரட்டுகின்ற பல்வேறு யுத்தங்களை செய்து முடிக்கிற இந்த சூழல்ல இயற்கையும் அதனுடைய பங்குக்கு இப்ப அமெரிக்காக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உண்டு பண்ணிருக்கு. எதிர்வரும் தினங்கள்ல பல்வேறு பேர்கள சூறாவளிகளும் ஏற்படுவதற்கான காரணங்கள் இருப்பதாகத்தான் இப்போது அமெரிக்காவினுடைய வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கையை விட்டிருக்கு. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிரடியாக ஈரான் மரண தண்டனையை நிறைவேற்றி டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறாங்க. மரண தண்டனை நிறைவேற்றுவதில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு என்ன அதிர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொசாட் நிறுவனத்துடன் தொடர்பில் இருந்த ஈரானிய ஒரு பிரஜைக்கு அதிரடியாக நேற்றைய தினம் ஈரானிய அரசு மரண தண்டனை கொடுத்தது. இந்த மரண தண்டனை கொடுத்ததுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி அவங்களுக்கு என்ன வகையில் அதிர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி கைது செய்யப்பட்ட 8 பெண்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை ஈரானுடைய அரசுக்கு நான் முன் வச்சேன். மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த பெண்களை விடுதலை செய்வதாக அவங்க அறிவிச்சிட்டாங்க அப்படின்ற அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லி இருந்தாரு. இந்த பொய்யை சொல்ல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது சுமூகமான இடத்துக்கு ஈரான் வந்தாச்சு. எங்களோட பேச்சு கேட்கிற இடத்துல வந்துட்டாங்க. கைது செஞ்சவர்கள் எல்லாம் விடுதலை செய்யற அளவுக்கு வந்துட்டாங்க. பேச்சுவார்த்தையில ஒரு சாதகமான உடன்படிக்கையை எட்டிடலாம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு அள்ளிவிட்ட பொய் தான் அது. இந்த பாரு அப்படின்னு சொல்லி அதிரடியாக மொசாட் நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரஜைக்கு அதிரடியாக மரண தண்டனையை நிறைவேற்றி இதுதான் உனக்கான பதில் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை இப்போது மரண தண்டனையை நிறைவேற்றி ஈரான் பதில் சொல்லியிருக்கு. காரணம் என்னன்னா, ஆல்ரெடி கைது செய்யப்பட்ட 8 பெண்களும் அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சாங்க, உளவு நிறுவனங்களோட சம்பந்தம் வச்சாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுல உள்ள போனவங்க ஒரு நாள் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது போக டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி மன்னிக்கிற இடத்துல ஈரான் இருக்குமாக இருந்தா இந்த யுத்தமே தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கும். இப்படியான மரண தண்டனையை நிறைவேற்றி தான் இப்போது டொனால்ட் ட்ரம்புடைய பாக்கி ஒரு பூட்டை போட்டிருக்கிறாங்க. இப்போது ஈரானில் இருக்கின்ற விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எமது உள்நாட்டு விவகாரம், நீதித்துறை சுயாதீனமாக இருக்குது, நீங்க எல்லாம் இங்க வாலாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே எமது நீதித்துறை சுயாதீனமாக இருக்குது, அது அதன் கடமையை செய்யும், சட்டம் அனைவருக்கு சமம், அது பார்த்துக்கொள்ளும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை மரண தண்டனையை கொடுத்து இப்போது டொனால்ட் ட்ரம்புக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்காங்க. இந்த யுத்தத்துக்கு அப்பால
உளவு யுத்தம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு யுத்தம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நீண்ட நாளாக பயணிக்குது. அந்த யுத்தத்துல ஈரான் அதனுடைய கைவரிசை எப்படி காட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலிய பிரஜைகளையே உளவாளிகளாக மாற்றி இப்போது அங்கிருந்த தகவல்களை திரட்டி இஸ்ரேலுக்கு அதிரடியான தாக்குதல்கள் நடத்துகின்ற அளவுக்கு ஈரான் அதனுடைய கைவரிசையை காட்டிருக்கு. அந்த வகையில இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய முன்னே நாள் எரிசக்தி அமைச்சர் கோலன் செக்கோவை உளவாளியாக மாற்றிய சம்பவம் பதிவாக இருக்கு. குறித்த அமைச்சரை உளவாளியாக மாற்றி பல்வேறு தகவல்களை ஈரான் பெற்றுக்கொண்டுதான் கச்சிதமாக இஸ்ரேலுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள்ல ஈரான் இறங்கி இருக்கு. இப்போது இந்த ஒரு விஷயம் கசிஞ்சதுனால அதிரடியாக குறித்த முன்னைய நாள் அமைச்சரை கைது செஞ்சு இப்போது சிறையில போட்டு பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. யுத்தத்துக்கு யுத்தம், நிழல் யுத்தத்துக்கு நிழல் யுத்தம், அதுபோக உளவு யுத்தமா, அதிலும் சலைச்சவர்கள் அல்ல அப்படின்ன மாதிரி ஒரு அரசனுடைய முன்னைய நாள் அமைச்சரை மடக்கி போட்டு மாற்றுவது என்பது சாதாரண விடயம் கிடையாது. இஸ்ரேலுக்குள்ள புகுந்து அதனுடைய பிரஜைகளை ஈரான் ஒற்றர்களாக மாற்றி உளவு பார்க்கின்ற உளவாளிகளாக மாற்றுகின்ற கைங்காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஈரானுடைய மிகப்பெரிய ராஜதந்திரம் அப்படின்னு தான் சொல்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக ஈரானுடைய சிறிய படகுகள் மீது தாக்குதல் நடத்துங்க, அதனுடைய தொல்லைகளை தாங்க முடியலடா அப்படின்ற மாதிரி அதிரடியான ஒரு ஓர்டரை பண்ணியிருக்கிறாரு. பொறுமை இழந்தாச்சு இந்த படகுகளுடைய தொல்லை. ஏன்னா கொசு படகு இல்லையா, தேனி படகு இல்லையா, அதனால ரொம்ப சிக்கலை தான் அது கொடுத்திருக்கும். அதனால கடுப்பான டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக பேச்சுவார்த்தையாவது என்னவாவது ஆகட்டும், இப்போதைக்கு இந்த சிறிய படகுகளோட தொல்லையை முடிங்கடா அப்படின்ற மாதிரி சிறிய படகுகள் மீது அதிரடியான தாக்குதலை மேற்கொள்ளுங்க அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. இந்த உத்தரவு எதனால பிறப்பிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் முற்றுகையை பயங்கரமாக பலப்படுத்தியிருக்கிறாரு. இப்போதைக்கு 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு ஈராக்குக்கு எதிரான யுத்தத்துக்கு பிற்பாடு இப்போது ஹொர்முஸ் ஜலசந்தி அண்டிய பகுதியில இப்போது அமெரிக்காவினுடைய 3 மிக முக்கியமான போர் கப்பல்களை கடல் முற்றுகைக்காக வேண்டிய அமெரிக்கா நிறுத்தி வைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இப்போது ஏற்படுத்தியிருக்கு. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்று சொல்லப்படுகின்ற பிரமாண்டமான யுத்த கப்பலும் இப்போது இந்த பணியில இணைஞ்சதுனால இந்த ஒரு கடல் முற்றுகை இப்போதும் மிக பெரும் வலிமை மிக்கதாக மாறுது அப்படின்னு சொல்லித்தான் இப்போது அமெரிக்க தரப்புல சொல்றாங்க. இது போக கிட்டத்தட்ட 200 போர் விமானங்கள் அந்த கப்பல்ல இருப்பதாகவும் 15,000க்கும் அதிகமான போர் வீரர்களை இப்போது அது தாங்கி நிற்பதாகவும் பெண்டகனிடமிருந்து வருகின்ற செய்திகள் சொல்லுது. இந்த சூழ்நிலையில உங்களுடைய அரண் என்னடா அரண், உங்களுடைய கடல் முற்றுகை என்ன முற்றுகையா அப்படின்னு சொல்லி ஹோர்முஸ் ஜலசந்தியில மற்றொரு முற்றுகையை மேற்கொண்டது மட்டுமல்ல, அரிசிகளை ஏற்றி வந்த ஈரானுடைய ஒரு கப்பலை தேனிப்படையில் சொல்லப்படுகின்ற படகுகள் அதிரடியாக பூந்து அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு வலயங்களை எல்லாம் தாண்டி பத்திரமாக ஈரானுடைய துறைமுகத்துக்கு அந்த கப்பல் சேர்ந்திருக்கு. இந்த தேனி படைகளுடைய பாதுகாப்புக்கு கீழே இந்த கப்பலை அமெரிக்காவினுடைய கடற்படை ஒமானுடைய கடற்பரப்பில் வைத்து முற்றுகையிட்டு கடத்துவதற்கான சிறைப்பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட சூழ்நிலையில் தான் அதிரடியாக இந்த தேனி படைகள் சூழ்ந்து கொண்டு அந்த படையை துரத்தி விட்டு கப்பலை பத்திரமாக இப்போது துறைமுகத்துக்குள்ள கொண்டு சேர்த்த ஒரு செய்தி தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பை உண்டு பண்ணினதன் காரணமாகத்தான் இப்போது இந்த படகுகள் மீது தாக்குதல் நடத்த அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். தேனி படைகளுடைய ஆபத்து தெரியாம இப்போது ஓடரை பண்ணியிருக்கிறாரு. அடிச்சு பாருங்களே, தேனி படைகளுடைய தாக்குதல் எப்படி இருக்கும். ஓட தேடி குத்தி சுட்டு அப்படியே நடுக்கடலை சமாதியாக்குன்ற பணியை செய்வாங்க அப்படின்னு ஒரு மிரட்டலை தான் இப்போது ஈரான் விட்டு ஈரானை பொறுத்த வகையில முற்றுகைக்கு முற்றுகை, தாக்குதலுக்கு தாக்குதல், மிரட்டலுக்கு மிரட்டல், அடிபணிய மாட்டோம் என்ற அடம்பிடிக்கின்ற ஒரு இடத்துல தான் இப்போது ஈரான் இருக்குது. ஈரானை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இப்போது தலைவலிக்கு தலையணையை மாற்றுவது போல பல்வேறு மட்டங்களில் இருக்கிற உயர் அதிகாரிகளை எல்லாம் மாற்றி பார்த்தாரு டொனால்ட் ட்ரம்ப். முடியவே முடியாது, எதற்கும் அசராத சூழ்நிலையில ஈரான் இருக்கிறதுனால சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு முடிவுக்கு தான் வந்திருக்கிறாரு. எதிர்வரும் தினங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியுது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.